வணக்கம். இன்றைய நிகழ்வை நீங்கள் ஒருவேளை பார்க்கலன்னா நீங்கள் எதையும் இழக்கலை. அதனால நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம். ஒன்றும் பெரிதாக நிகழலை. நீயும் பொம்மை நானும் பொம்மையோட தொடர்ச்சியாக இன்னைக்கு விளையாடுறாங்க. நேற்று நமக்கு என்ன ரொம்ப ஆறுதலாக இருந்ததுன்னா, எல்லாரும் ஒருவர் ஒருவர் தாக்கி கொள்ளாமல், அந்த முட்டி மோதி உருளாமல், அதெல்லாம் இல்லாமல் நமக்கு பார்க்கறதுக்கு ஆறுதலாக இருந்ததுன்னு எல்லாரையும் பாருங்க. நல்ல இன்னைக்கு அது தொடங்கிருச்சு. பிக் பாஸுக்கு தான் பொறுக்காது ஏதாவது நல்லா நடந்தா. அந்த ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னா நம்ம பார்வையாளர்களுக்கும் கொண்டாட்டம் தான். ஆனால் அதை ஏற்றி விட்டு பார்க்கறது முதல்ல இந்த பிக் பாஸ் தான். அதனால இன்னைக்கு விட்டுட்டாங்க. இன்னைக்கு பார்க்காம இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது. அது ஒரு புறம் ஒரு சின்ன நிகழ்வு தான். வேற ஒன்றுமே நடக்கலை இந்த வீட்டில் இன்னைக்கு. இன்னொன்று நீங்கள் பார்க்காம இருந்தால் கொஞ்சம் மன அமைதியாக இருக்கும்னா, 2 காதல் காவியங்கள் இன்னைக்கு அரங்கேறிச்சு. அதை பார்த்தா பலருக்கு எரிச்சல் தான் வரும். அதை பார்த்து பெரிதாக யாரும் மகிழ போகிறதில்ல. குறிப்பிட்டவர்களுடைய ஆதரவாளர்களோ இல்லை இந்த வெறி பிடித்த ரசிகர்களோ இருந்தால் அவர்கள் மட்டும் ரசித்திருப்பார்கள். மற்றவங்களுக்கெல்லாம் அது சலிப்பை எரிச்சலையும் கொண்டு வந்திருக்கும். பலருக்கு இது வெறுப்பை கொண்டு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் இன்னைக்கு பார்க்காம இருக்கிறதே நல்லது. காலையில் தீபக் எழுந்த உடனே மற்றவங்கெல்லாம் எழுவதற்கு முன்னால் எழுந்து வந்து போய் குப்பை தொட்டியை எட்டி பார்க்குறாரு. யார் வெளியேறி இருக்கா? நேற்று இரவு 1 மணி நேரம் நடந்தது. ஜாக்குலின், மஞ்சரி, அன்ஷிதாக்குள்ள. அது மஞ்சரி முதலே வெளியே போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அன்ஷிதாவும் ஜாக்குலினும் ரொம்ப நேரம் போராடி அதில் அந்த கழிவறைக்கு போக வேண்டிய அந்த அவசர நிலையினால் அதை அடக்க முடியாமல் அன்ஷிதா வெளியேற வேண்டி வந்தது. அதனால் தீபக்குடைய பொம்மை வெளியேறியது. அது அந்த தொட்டிக்குள்ளே கிடக்கிறது எனக்கு காலில் பார்க்குறாரு. தீபக்கு அதில் ஒன்றும் பெரிய வருத்தம் இல்லை. ஏன்னா இதில் என்ன கிடைக்கும்? இந்த வாரத்தில் நேற்று பேசிக்கிட்டாங்க பாருங்கள் அழகா. ஜாக்குலினும் உன்னை யாரெல்லாம் மிஞ்சி போனால் இதில் அந்த வெளியேற்ற பட்டியலிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு சீட்டு கிடைக்கும். இந்த வாரம் எப்படியுமே அவர் வீட்டின் தலைவர். அவர் அந்த பட்டியலுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டார், வரலை. அதனால் அது ஒன்றும் பெரிய ஆபத்தில் விட்டுட்டு போங்கன்னா அவர் போய் தூங்கிட்டார். சிலருக்கு அங்கே கருத்துக்கள் இருந்தது அந்த வீட்டுக்குள்ளேயும். வெளியில் பார்க்குறவங்களுக்கும் இருந்துக்கலாம். உன்னோட பொம்மையை காப்பாற்றுறதுக்காக அந்த பொண்ணு அவ்வளோ போரிடுறா. இப்போ மஞ்சரி எப்படி சாப்பிடாம கூட ஜாக்குலினுக்காக தனக்காக உட்காந்துருக்கான்னு அவள் போகாமல் இருந்தா. ஆனால் தீபக் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் போய் உட்காந்துட்டாருன்னு தீபக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறான். தீபக் நீங்கள் வேண்டாம் விட்டுருங்க, வேண்டாம் இதுக்கு எனக்காக கஷ்டப்பட வேணாம்னு சொல்லி பார்த்தாச்சு. அதுக்கு மேலே அன்ஷிதா விளையாடுறது தீபக் எப்படியாவது வெளில வைக்கணும்னு அவர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வரலை. மஞ்சரின்ற ஒரு பெண்ணை அறவே வெறுக்கிற ஒரு கொடுமையான மன உணர்வு திடீர்னு வந்திருக்கு அன்ஷிதாவுக்கு. அந்த ஒரு ஒரு அந்த எண்ணம் மஞ்சரி உள்ளே போய் விடக்கூடாது, அவர் தோக்கடிக்கப்படணும்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டு போராடுறார். அதை தெரிந்து தான் தீபக் போய் தூங்கிடுறார். காலைல பார்க்கும்பொழுது தான் தொட்டிக்குள்ளே கிடக்கிறோன்றது. அப்புறம் அந்த பசங்கள்லாம் ஒவ்வொருத்தராக எந்திரிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிய வருது. முத்துவெல்லாம் என்ன சொல்லிட்டு போனா, இந்த போட்டிருக்கா அன்ஷிதா தான் இன்னைக்கு வெளில போகிறான்னு. காலையில் எழுந்த பிறகு தான் எல்லாருக்குமே தெரிய வருது அன்ஷிதா விட்டு கொடுத்து இல்லை, போட்டியில் தொடர முடியாமல் முடிச்சுக்கிட்டாங்க. ஜாக்குலின் தான் மன உறுதியோடு போராடி வென்றதுன்னு இவங்களுக்கெல்லாம் தெரிய வருது. அப்போ அன்ஷிதாவை பாராட்ட வராராம். அன்ஷிதா மோசமாக விளையாடினவர், வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு முதல்ல சொன்னதே முத்துக்குமரன். அவன் நினச்ச மாதிரிலாம் பேசுவான், அவ்வளோதான். ஆனால் அதையும் சாமர்த்தியமாக என் முகத்துக்கு முன்னாடி அன்ஷிதா அழகாக சொன்னான். எப்படின்னா, முத்துக்குமரன் சொல்லணுமே, யார் கேட்டாலும் நான் விளையாடினேன் பார் எப்படின்னு நீ எல்லாத்தையும் துணிவாக தைரியமாக சொல்லலாம். எப்படி விளையாண்ட நீலாம் பாராட்டுறான். அப்படி நான் சொல்லணும்னா முதல்ல உனக்கு தான் சொல்லணும்னு அவனுக்கு புரியும். அப்போ முத்துக்குமரனுக்கு புரிஞ்சிருச்சோ அன்ஷிதா இதை மறக்கலை. ஏன்னா நம்ம தான் அவனுக்கு இருக்கிறதுலே மோசமாக சிறப்பாக விளையாடாதவர்னு பட்டம் கொடுத்ததே நம்ம தான். இப்போ நம்ம எதையோ சொல்ல போய் உணர்ச்சி வசப்பட்டு நடித்ததெல்லாம் மாட்டிக்கிட்டோன்னு அதையும் சமாளிச்சிட்றான். அதைத்தான் சொல்கிறேன், நான் அதைத்தான் சொல்கிறேன்னு ஒன்று வருவார். அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைன்னு முத்துக்குமரன். அதே மாதிரி அதைத்தான் சொல்கிறேன், இவ்வளோ நாள் நீ விளையாடலன்னு நான் சொன்னேன், இப்போ விளையாட தொடங்கிட்ட பார் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறான். அதை அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா அந்த போட்டியை முடிச்சுட்டு கழிவறைக்கெல்லாம் போயிட்டு அந்த இடத்துல வந்த பொழுது தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜாக்குலின் வென்று விட்டாள். அதை பாராட்டலாம் அன்ஷிதாவை அவளுக்கு ஒரு ஆறுதலுக்கு கட்டி அழைக்கலான்னு கூட்டப்போ மஞ்சரி மேலே இருக்கிற வெறுப்பை விட ஜாக்குலின் மேலே அன்ஷிதாவுக்கு இருக்கிற வெறுப்பு ரொம்ப அதிகம். இவ்வளவு கசப்பை வெறுப்பை சுமக்கிறதுக்கு என்ன இருக்குது? இந்த வீட்டில் எல்லாம் எதிர் போட்டியாளர்கள் தான். எல்லாருமே எல்லாருக்கும் அந்த விளையாட்டின் அடிப்படையில் எதிரிகள் தான். அதில் இவ்வளவு வெறுப்பை நம்ம இவ்வளவு நஞ்சை கக்க வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு புரியல. அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது நடந்ததா?
அந்த அளவுக்கு மோசமாக பேசுகிற ஆள் ஜாக்குலின் கிடையாது. சண்டை போட்டிருக்கலாம், வாதிட்டு இருக்கலாம், அவருக்கு ஆதரவு கொடுக்காம இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு இடத்துல கருத்து சொல்லியிருக்கலாம், விமர்சனம் செஞ்சுருக்கலாம். இதில் எதுவுமே நம்ம வந்து ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லியிருக்கோம்னா நடந்திருக்கலாம். அதில் ஒன்றும் குற்றமும் கிடையாது. இந்த வீட்டில் செய்தாக வேண்டும்னு ஒவ்வொரு நாள் காலையிலையும் பிக் பாஸ் கேட்குறாரு, வார இறுதியில் விஜய் சேதுபதி கேட்குறாரு, விளையாட்டில் டாஸ்கில் கொடுப்பாங்க, மற்றவங்களை விமர்சித்து கொண்டே இருக்கிறது தான் இந்த விளையாட்டின் போக்கே. அந்த அடிப்படையில் யாரையும் கோச்சிக்க முடியாது. ஆனால் அதில் சொல்லும் பொழுது அது இல்லாததையும் பொல்லாததையும் கடுமையாகவும் ரொம்ப ஒரு வன்மத்துடனும் சொல்லும் பொழுது தான் அது வந்து பலரை தாக்குகிறது. அந்த அளவுக்கு ஜாக்குலின் பேசுகிற ஆள் கிடையாது. ஜாக்கல் பிறருக்கு கெடுதல் நினைக்கிற மாதிரி இந்த வீட்டில் அவர் நடந்து கொண்டதே இல்லை. ஒரு நல் மனது பெண்ணாக தான், கொஞ்சம் அதிகப்படியாக இந்த ரொம்ப இனிப்புன்னு நம்ம சொல்லுவோமே அந்த மாதிரி திகட்டுற அளவுக்கு நடந்துக்கிறாருன்றதான் என்னை போன்றவர்களுடைய விமர்சனம் பிரச்சனையோடைய. மற்றபடி ஜாக்குலின் ஒன்றும் கெட்ட ஆளோ தவறான ஆளோ கிடையாது. அதனால் அன்ஷிதா வந்து இதில் நியாயம் இல்லாதவர் என்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட முடியும். யார் மேலே கோவப்படுறாருன்னு பார்க்கும்பொழுது மஞ்சரி மேலே அவர் சொல்லும் பொழுது கொஞ்சமாவது நம்ம ஏன் ஏற்றுக்கொள்ள முடியுதுன்னா, அவர் கடுமைனா வாதத்தை விடாமல் நிதானமாக பேசிக்கொண்டே வாதிட விரும்புகிறவர். அது பலருக்கு எரிச்சலையும் சலிப்பையும் ஏற்படுத்தும். ஏன்னா இவரை மாதிரி தெளிவாகவும் அழுத்தமாகவும் உறுதியாகவும் பேச முடியாது மஞ்சரி மாதிரி. அவன் மேலே கோவத்தையாவது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது, அதுவும் இல்லை. அந்த மாதிரி மஞ்சரியை வந்து பிறருக்கு தீங்கு விளைவிக்கிற, இடையூறு விளைவிக்கிற, பிறரை தவறாக பேசிக்கொண்டே இருக்கிற, புரணி அந்த மாதிரி ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட 2 பேரையும் நேற்று கடுமையாக ரொம்ப மோசமாக அன்ஷிதா பேசினனால இது வரைக்கும் நல்ல ஆண்களுடைய மதிப்பில் இந்த வீட்டுக்குள்ளேயும் வெளியில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல பாசமான அன்பான பெண், இவர் குடும்பத்துக்கு ரொம்ப நல்ல பெண்ணு நாளான்னு சொல்லியிருக்கிறேன்னு, இவருடைய அடுத்த பக்கம் ரொம்ப கடுமையாக இருக்குது. எல்லாருக்குமே இருக்கும். நம்ம எல்லாருக்குமே கடவுள் பாதி மிருகம் பாதி தானே. நம்ம எல்லாருமே எவ்வளவு இதை வைத்திருக்கிறோம், இதை எவ்வளவு வைத்திருக்கிறோம், எதை எப்படி எந்த சூழலில் யாரிடம் காட்டுகிறோன்றது பொறுத்து தானே நம்ம வந்து சரியா தவறான்னு ஒரு பொது கருத்து கொண்டு வர முடியும். அந்த அடிப்படையில் இது வரைக்கும் நல்லா நடந்து கொண்டிருந்த அன்ஷிதா நேற்று தன்னை கொஞ்சம் தரம் குறைத்து காட்டி கொண்டார். இப்போ ஜாக்குலின் வந்து நேற்று இரவு அப்படி அவருக்கு ஆறுதல் சொல்ல போய் அன்ஷிதா கோபத்தோட வெறுப்போட விலகி போனார்ல, இன்னைக்கு அங்கங்கே போய் அப்படி அந்த வீட்டு வாசலில் நிற்பாங்களே அப்படியே என்னை ஏற்றுக்கங்கன்னு, அது மாதிரி வந்து ஜாக்குலின் நிற்கிது. அன்ஷிதா சொல்லு, நான் பேசுகிற மனநிலையில் இல்லை, கிளம்பி போர். எதுக்கு ஜாக்குலின் இதை பண்ண நினைக்கணும்னே எனக்கு தெரியல. பாருங்கள், அந்த வார இறுதியில் ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமை விஜய் சேதுபதி கிட்ட சாச்சனா வந்து திட்டு வாங்கி அல்லது அந்த சூழலுக்கு உள்ளாகி நெருக்கப்பட்டு உணர்வுகளின் கொந்தளிப்பில் அந்த குளியல் அறைக்கு போய் கதவை சாத்தி கொண்டு அழுதப்பா ரொம்ப தேம்பி விசுமி அழுதால, அண்ணன் வேணும், முத்துக்குமரன் வேணும், நான் அம்மா கிட்ட போகணும்லாம் அது நடிச்சு ஓவராக பண்ணிச்சில்ல. அந்த சமயத்தில் எல்லாரும் போய் கதவை தட்டி ஒரு நிமிஷம் வெளியே வான்னு பவித்ரா ஜாக்குலின் எல்லாம் கூப்பிட்டாங்கல்ல, அது ரொம்ப தவறு. அந்த அணுகுமுறையே தவறு. நேற்று அன்ஷிதா அவ்வளவு தான் இந்த விளையாட்டை தொடர்ந்து விளையாட முடியல, நம்ம உடல் இயற்கை உபாதைகளின் காரணமாக வெளியேற வேண்டியிருக்கேன், பல உணர்ச்சி அழுத்தம் இருக்கும். அந்த சமயத்தில் போய் கட்டி பிடிக்கிற ஆறுதல் சொல்கிறவன் அது யார்? வென்றவர்களே அதை சொல்லக்கூடாது. அப்போ நீ உயர்ந்த இடத்தில் மன அளவில் மன உணர்வில் நிலையில் போய் விடுகிறாய், நான் தாழ்ந்து விடுகிறேன்ற எண்ணம் அவங்களுக்கு தோற்றவர்களுக்கு வரும்ல. அந்த சமயத்தில் அவங்களுக்கு நான் உன்னை வாழ்த்தலாமா, கேட்டுக்குவியா, என் மேலே கோவத்தில் வைக்கான்னு கேட்டுட்டு அப்படியே விட்டுறணும். மறுநாள் பேசுங்க, எல்லாம் நிதானமான பிறகு. நேற்று ஜாக்குலின் செய்ததும் சரியான அணுகுமுறை இல்லை, அதை தவறுன்னு நான் சொல்லலை. அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தாது. நல்ல எண்ணத்தோட ஜாக்குலின் வந்து நான் வென்றவளாக உயர்வாக நினைக்காமல் நீ இவ்வளவு நேரம் போராடினியா, அதற்காக நான் உனக்கு பலம் கொடுக்கறதுக்கு உன்னை கட்டி அணைக்க வரேன்னுன்றது தான் உண்மை. ஆனால் அது எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த மாதிரி சூழலில் அப்படி பண்ணக்கூடாது யாரையும். குளியல் அறைக்கு வெளியில் போய் கதவை தட்டி சாச்சனா வர வச்சது தான். நீ சொன்னா பாருங்க, சாச்சனா நீங்கள் பண்ணி தான் என்னை அதிகம் அள வச்சிங்கன்னு. அதுதான் அது அந்த பிரச்சனையே. இப்படி அணுகக்கூடாது. பேசுகிறவங்க எல்லாரும் அமைதியாக இருந்து நான் பேசுகிறத கொஞ்சம் கேளு சாச்சனா, நீ அழுகிறவங்கள அழாதுன்னு சொல்லக்கூடாது. பரவாயில்ல, உனக்கு இப்போ நீ அழ விரும்புகிற, உன்னோட உணர்வுகள் வெளியே கொட்டிடுவேன், நீ அழு. ஆனால் அது உன்னுடைய ரொம்ப மனதை உணர்வுகளை ஆழமாக தாக்கி விடாதபடி, பாதித்து விடாதபடி சில விஷயம் பண்ணணும். அதை நான் சொல்கிறேன் கேளுன்னு வெளியிலேருந்து பேசணும். கொஞ்சமாவது முதிர்ச்சி உள்ளவங்க, அவங்களோட வயசு மூத்தவங்க தானே. சௌந்தர்யாவோ பவித்ராவோ ஆனந்தியோ, அங்கே இவங்க 2 பேரை பார்த்து எனக்கு ஞாபகம் இருக்கும், ஜாக்குலினும் பவித்ரா தான் ஒரு நிமிஷம் வாயேன்னு. இதெல்லாம் ரொம்ப குழந்தைத்தனம். வெளியில் இருந்தே சொல்ல வேண்டிய கருத்துக்களை பேசும்போது உள்ள அழுக அடங்கிடும். எல்லாம் சொன்ன பிறகு நீ வெளியில் வான்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ உனக்கு நீ வெறுப்பாக இருந்தால் வெளியில் வரலான்னு ஒரு சூழலை ஏற்படுத்தணும், ஒரு வாய்ப்பு உருவாக்குனா அவள் கதவை திறந்துட்டு வெளியில் வருவான், அந்த அழுகை அடங்கியிருக்கும். அப்போ அழுகிற மாதிரி யாரும் உடனே கட்டி பிடிக்கக்கூடாது. உடனே அவளுக்கு அந்த இடத்த, இது வந்து சாச்சனாக்கு மட்டும் இல்லை, எந்த சூழலையும் யாருமே இப்படி மற்றவங்களுக்கு பண்ணக்கூடாது. அது உணர்வுகளின் கொந்தளிப்பு பீறிட்டு வரும். ரொம்ப அடக்க அழுகிறவங்கள அழாதேன்னு சொல்லக்கூடாது. அவங்கள போய் உடனே கட்டி அணைக்கக்கூடாது. உனக்கு இப்போ சாயறதுக்கு ஒரு தோல் தேவைன்னா நான் இருக்கிறேன்,
என்னை வந்து நீ பிடிச்சிக்கலாம், நான் தாங்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அவங்க வந்து இருக்க நம்மளை அணைத்து கொள்ள ஒரு ஆறுதலுக்கு பெருமூச்சு விட ஒரு தூண் போல் நம்ம செயல்படலாம் ஒழிய போட்டு வலிய நிர்பந்திக்க கூடாது. நேற்று ஜாக்லின் பண்ண மாதிரி அந்த கோபம் இன்னும் தீரல அன்ஷிதாவுக்கு. இது இந்த ஜாக்குலின் அன்ஷிதாவுக்கு அன்பை காட்ட ஒரு பக்கம் அலையுதா, அந்த பக்கம் சௌந்தர்யா அலைது பாருங்க ரயான் பின்னாடி. ஐயோ, இது என்னுடைய கருத்து, நீங்கள் எப்படி வேணாலும் உணர்ந்து கொள்ளுங்க. இந்த ஒரு விஷயத்தில் நான் பொதுமக்கள் எப்படி இதை பார்ப்பாங்க அல்லது நீங்கள் எப்படி பார்ப்பீங்கலாம் நான் சொல்ல விரும்பல. என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் அதை ரொம்ப மட்டமாக அசிங்கமாக பார்க்குறேன். நீங்கள் ஒரு காதலர்கள் அல்லது கணவன் மனைவி தம்பதியார் நிச்சயிக்கப்பட்டவர்கள் திருமணம் செய்துக்க போகிறீங்க. மாறி மாறி ஒருவரை தாங்கி கொண்டு எவ்வளவு வேண்டுமானாலும் அன்பு காட்டலாம், இறங்கி போகலாம். அது உங்களுக்குள்ள ஒரு உறவு வரம்பு வந்து விட்டது. நீங்கள் தான் இந்த ஒருவருக்கொருவர் இப்படின்னு தெரிவித்து கொண்டு உறுதி செய்து கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குகிறீர்கள். அப்போ இப்படி பணிவாக நடந்து கொள்வதோ, ஒருவர் பின்னால் ஒருவர் சுற்றுவதோ, செல்லமாக கோபித்து கொள்வதோ, இந்த சினுங்கள், இந்த ஊடல், இதெல்லாம் அழகு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அது நல்லதும் தேவையானதும் இயல்பானதும் கூட. இது என்ன அந்த சௌந்தர்யாக்க ரயான் யார்? அருவருப்பார்க்க அந்த குரலும் அவள் கேட்டுக்கொண்டே பின்னாடி போய் ஒரு பெண்ணை என்னடா என்னடா நான் என்னடா, அதாவது என்னவா சிவா வந்து எல்லாருக்குமே இந்த வீட்டில் ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு சுமை தாங்கி மாதிரி. அது வந்து உண்மையாலுமே இந்த இயல்புள்ள நல்ல குணம் உள்ள ஒரு இளைஞனா சிவான்னு எனக்கு தெரியாது. அல்லது இந்த விளையாட்டுக்காக செய்கிறாரா, எது செஞ்சாலும் கேமராவில் நல்லா வரும், திட்டம் போட்டு கூட வந்திருக்கலாம், அது எனக்கு தெரியாது. அது அடுத்த விஷயம். இப்போ அது நம்ம பேசுகிற பொருள் அல்ல. யாருக்குனாலும் தனியாக கூட்டிட்டு போய் ஆறுதல் சொல்கிறாரு. அந்த விளையாட்டுக்குள்ளே எல்லாரும் முன்னாடியும் பேசுகிறதே இல்லை, கருத்து சொல்கிறதில்ல, பங்களிக்கிறதுல ஒன்றுமே செய்கிறதில்ல. தனித்தனியாக வந்து ஒவ்வொருத்தருக்கா போய் ஆறுதல் சொல்லிட்டு வாழ்க்கை தத்துவத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்குற ஆள் நம்ம பார்க்குறோம். இந்த சௌந்தர்யாவுக்கு வந்து அந்த நேற்று நடந்ததில் இந்த விளையாட்டில் வெளியேறிட்டதுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது. சோகமாகி அழுக வரைக்கும் வந்துடுது. தோள் கொடுக்குறாரு. இவங்கிட்ட போய் சொல்லணுன்ற எண்ணம் இல்லை, ஆனால் அது அப்படியே எனக்கு வந்து விட்டதுன்னு சொல்கிறா. பின்னாடி அவன் சிவாவோட தோளில் சாஞ்சிட்டாளாம். அவங்ககிட்ட போய் தன்னுடைய சோகத்தை பகிர்ந்து கொண்டாளாம். அப்போ அவனுக்கு நீ நெருக்கமாயிட்டா, அவன் உனக்கு நெருக்கமாயிட்டான், நான் உனக்கு வேண்டாதவனோ அல்லது அதை விட தள்ளிய வெளிவட்டத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு ரயான் நினைக்கிறானா. அதை இவங்க சரி பண்ணுறாங்களாம். இதையே ஜெஃப்ரியும், டேய் ஜெஃப்ரி, நீ அவளுக்கு தம்பி தானடா, இல்லை ஒரு நல்ல இளம் தோழன் தானடா, வயது இளையவனான ஒரு தோழன் தானே. அப்போ சிவா கிட்ட போய் சோகத்தை காட்டிட்டானோன்னே, அப்போ அது பொசசிவ்னஸ், அதுக்கு வேறு ஒரு பொருள் இருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ நீங்கள் தானே நடத்தையில் அதை காட்டுறீங்க. ரயான் எதுக்கு கோச்சிக்கிறான், எதுக்கு சிவாவோட போய் பேசினதை இவன் வருத்தப்படுறான், இவங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஜெஃப்ரிக்கு சௌந்தர்யா மேலே அப்படி என்ன வருத்தம், என்ன பொசசிவ்னஸ்? அப்போ உனக்குள்ளே இருக்கிறது என்ன? உங்கள் அக்கா மற்ற அவங்களுக்கு இந்த தோழி இருக்க மாட்டாங்களா? போய் பேசுனா நீங்கள் வந்து அக்கா கிட்ட நீங்கள் வந்து கோச்சிக்குவீங்களா, சந்தேகப்படுவீங்களா? அருவருப்பாக இருந்தது எனக்கு அது பார்க்க. சௌந்தர்யா பின்னாடியே நாங்களாம் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அக்காவோட மாமியார் இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்பொழுது அவங்கன்னா கொனட்டிக்கிட்டு திரிகிறாரா, கொனஷ்ட பண்ணிகிட்டு இருக்கிறான்னு. அவங்களோட மகனும், அதாவது அவங்களோட மருமகள் தானே என்னுடைய அக்கா, அவங்க அறைக்குள்ளே போய் பேசிகிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறினாலும் என் மாமியாருக்கு பிடிக்காது. அக்காவோட மாமியாருக்கு அவங்க வந்து என்ன கொனஷ்ட பண்ணிகிட்டு இருக்கா, கொனாட்டிக்கிட்டு அலையறா அப்படின்வாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அன்பாக கொஞ்சிட்டு ஒரு மாதிரி பிரியமாக நடந்துக்கிட்டா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி பண்ணதெல்லாம் அவங்க பார்த்துருந்தாங்கன்னா இந்த கொனஸ்டை தான் அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது பார்க்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நடந்து கொண்டது. ஒரு பெண்ணா அவளுக்கு என்ன அது? இப்போ என்ன ரயான், நான் யார்? சௌந்தர்யா ஒரு பெண்ணா, ஒரு தனக்கு இருக்கிற சுய கௌரவத்தோடு சுய மதிப்போடு என்ன பேசியிருக்கணும்? இங்கே பாரு, அவன் ஒரு ரொம்ப நெருக்கம் கிடையாது, ஒரு நண்பன் வந்து என்கிட்ட கேட்டான், எனக்கு இருந்த பிரச்சனையில் அந்த சோகத்தின் உச்சத்தில் நான் வந்துட்டு ஆமாம் கொஞ்சம் கண்ணீர் வந்துச்சு, எனக்கு ஆறுதல் சொன்னான். நம்ம நட்பு வேற, நீ எனக்கு நல்ல நண்பன் தானே, நீயே அதை சந்தேகப்படுகிற, நீ இப்போ உன்கிட்ட வந்து நான் பிரிஞ்சு போயிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படின்னாலும் நமக்குள்ளே என்ன, இந்த விளையாட்டு முடிஞ்சு போனால் நம்ம அதை பார்ப்போமோ பேசுவோமோ தெரியாது, எதுவோ அவன் மனசில் என்ன இருக்கோ சொல்லணும். பின்னாடியே கொஞ்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு அலைஞ்சா அதுக்கு என்ன பொருள்? அப்புறம் எம்கே வந்து ரொம்ப அழகான ஒரு செம புத்தி கூர்மை உள்ளவன். 2 பேர் இந்த வீட்டில் விளையாடுறத நான் ஒரே மாதிரி பார்க்குறேன். நான் சரியாக சொல்கிறது சரியாக கூட இருக்கலாம், தவறாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய பார்வை இது அப்படின்னு சொல்லி தீபக்கிட்ட சொல்கிறது நல்லாயிருக்கு. சௌந்தர்யாவும் அருணும் ஒரே மாதிரி விளையாடுறாங்க. இல்லையே, 2 பேருக்கு வெவ்வேறு குணம் நலன் இதாச்சே அப்படின்றான்.
தீபக். நான் அதை சொல்ல வரல. அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்தப்போ முதல் 2 வாரம் சௌந்தர்யா அப்படி இருந்தா, முதல் 2 வாரம் அருண் எப்படி இருந்தான். அதற்கு பிறகு அவள் எப்படி இது தனக்குன்னு ஒரு இதை பண்ணிக்கிட்டு ஒன்று விளையாட ஆரம்பித்தா. கோவப்படும் பொழுது எப்படி பேசணும், எப்படி கத்தணும், எப்படி நடந்துக்கணும்னு தன்னை மறந்து உச்சபட்ச கோபத்துக்கு போகிறது. அதே போல் அருணுக்கும் அதற்கு பிறகு பேச தொடங்கி கோபம்னு வரும்போது உச்சபட்ச கோபத்தில் எப்படி நடந்துக்கிறான். இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான குணநலன்களை கொண்டு இந்த விளையாட்டை விளையாடுவதோ நான் பார்க்குறேன்னு அவன் சொல்லும் பொழுது அவன் எந்த அளவுக்கு எல்லாரையும் கவனித்து விளையாடுகிறான்றது நமக்கு தெரியுது. நீயும் பொம்மை நானும் பொம்மை, இன்னைக்கு பார்பாரிசம் பிகின்ஸ். அந்த முரட்டு காளைத்தனம் வந்து விடுகிறது. எல்லாம் கடுமையாக மோதி உருண்டு சிராய்த்து கீறி எல்லாம் விளையாடுறாங்க. இது எதிர்பார்த்தது தான். பொம்மையை கொண்டு போய் உள்ள பேர் எழுதின பொம்மையை வைங்கடானா ஒருத்தன் தலையை கொண்டு போய் வைக்கிறான், ஒருத்தன் நெஞ்சை தூக்கிட்டு போகிறான், இன்னொருத்தன் வந்து ஆட்டுக்கால் சூப் போடுற மாதிரி ஒரு பொம்மையோட நீள காலை தூக்கிட்டு யாரோ நடந்துட்டு இருந்தாங்க. எனக்குலாம் பார்த்தோன்னே சிரிப்பே அடக்க முடியல. 3 துண்டாக நிற்கிது இந்த பொம்மை. இது எப்படி பிக் பாஸ் இதை ஒத்துக்கிறாரு? எது அந்த பொம்மையினுடைய அவங்க கொண்டு போய் காலை இன்னொரு இடத்துல ஒருத்தன் வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும்? இது எந்த பொம்மையினோட கால்னு அவங்க கண்டுபிடிச்சிடலாம். எதோ 3 பங்காக பிரிஞ்சு கிடக்கும், அதான் அந்த பொம்மைன்னு. சில சமயங்களில் இந்த மாதிரி குழப்பத்தோடய விட்டுருவார் பிக் பாஸ். தெளிவாக ஒன்றும் தீர்ப்பெல்லாம் சொல்ல மாட்டார். முத்துக்குமரன் ரொம்ப அழகாக ஒரு புலன் விசாரணையை நடத்தி அருண் 2 பொம்மைகளை கொண்டு போய் வச்சிருக்கான். அப்போ விதிமீறல் அவனை வெளியே அனுப்பியிருக்கணுமா இல்லையா? ஒன்று, முதல் சுற்று தவறாக விளையாண்டது, விதிமீறல் செய்து விதிகளுக்கு அப்பாற்பட்டு முரண்பட்டு விளையாடியதால் அந்த சுற்றையே கலைத்தார் பிக் பாஸ். இப்போ 2 பொம்மைகளை கொண்டு வச்சிருக்கிறான். அதை முத்துக்குமரன் எவ்வளோ அழகாக கண்டுபிடிக்கிறான் பாருங்க. நான் கண்டுபிடித்து இதை திரும்ப மாற்றுங்க அப்படின்னு கேட்பான்னு நினச்சேன். பாவம் அது சின்னதாக விட்டுட்டான். எனக்கு அது ரொம்ப வருத்தம். இவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சி ஏற்கனவே முழுசாக ஒரு பொம்மையை கொண்டு வச்சிருக்கார். ரஞ்சித் ஏதோ யார்தையோ சொல்கிறான் அருண். அதற்கு பிறகு வந்து நீ வந்து நான் கொண்டு போய் வச்ச அன்ஷிதாவோட பொம்மையோட உடம்பையோ காலையோ ஏதோ ஒரு பொம்மை நீ கொண்டு போய் வச்ச, அப்போ 2 இல்லை நீ வச்சிருக்க, அப்போ அது விதிமீறல் தானே. அதை விட்டுருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த விளையாட்டின் அடிப்படையில். ஆனால் இந்த ரொம்ப திடீர்னு மோசமாக நடந்து கொண்டு இருக்கிற அன்ஷிதாவோட பொம்மை வைக்கப்படலை, இந்த விளையாட்டுலேருந்து வெளியே போயிட்டாங்கன்னொன்னே என் மனசில் அப்படி ஒரு நிம்மதி, ஆறுதல். ஏதோ நான் இந்த வீட்டில் ஒரு போட்டியாளர் மாதிரியும் அன்ஷிதா வெளியே போவதால் எனக்கு ஏதோ லாபம் மாதிரியும். இந்த பேச்சு கொஞ்சம் கடுமையான வன்மையான பேச்சு குறைமேன்றதுக்காக நான் அப்படி நினச்சேன்னு அப்புறம் எனக்கு புரிஞ்சது. நமக்கே இது அன்ஷிதா வெளியேறினோடனே நமக்கு ஒரு நிம்மதி வந்ததே, என்னடா இது அப்படின்னு யோசிக்கும் பொழுது பார்த்தா திடீர்னு அந்த ஒரு நல்ல நிலையிலேருந்து சறுக்கி கீழே இந்த ஒரு நல்ல பெண்ணு அன்ஷிதா இந்த விளையாட்டு காரணமாக தானே அப்படி பண்ணிக்கிட்ட. ஒரு வேளை இதுலேருந்து போனால் நீ மறுபடியும் சுதாரித்து கொஞ்சம் அதிகமாக வளராமல் கெட்ட பேரை சம்பாதிச்சிக்காமல் இருப்பியோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான்றது விளங்கியது. ஆனால் இது கொஞ்சம் கெட துவங்கிட்டது. இனிமேல் அன்ஷிதாவுக்கு அவளை மாற்றிக்கொள்ள முடியாது. அன்ஷிதாவை பற்றி நான் நல்ல உயர்வாக அவருடைய நம்ம இந்த வீட்டில் பார்க்குற நற்பண்புகளை எல்லாம் நான் அடிக்கடி சொல்லும் பொழுது எனக்கு அப்பப்போ கருத்துக்களில் வந்து ஒரு சிலர் வந்து அன்ஷிதா வெளியில் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சூழலில் ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து யாரு கூடயோ ரொம்ப கடுமையாக பேசுனதெல்லாம் தெரியாமல் நீங்கள் எதையோ சொல்லிட்டு இருக்கீங்க. நல்லவன் வெளியில் என்ன நடக்குதுன்றதை வந்து இதெல்லாம் தொடர்பு படுத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தால் பலரை நமக்கு தெரியும், சிலரை தெரியாமல் போயிடுமே. அப்போ எப்படி ஒரு தராசில் இவங்களை வைத்து நம்ம பார்க்க முடியும் ஒரு தட்டில்? அது நமக்கு அவசியம் இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து யார் என்ன பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, நடந்துக்கிறாங்க, அவங்க வெளியில் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு ஆமாம் இதே மாதிரி தான் நடந்துக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சரி. அதை வைத்து இதோடு சேர்த்து நம்ம நினச்சி பார்க்கவே கூடாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பலர் அவர் எப்படி வெளியில் ரொம்ப தவறாக பேசினார் நடந்துக்கிட்டாருன்னு இப்போ சொல்லும்பொழுது இப்படி தான் அவங்க பேசினாங்கன்னு நேற்று ஒருத்தர் கருத்து போட்டிருக்காங்க. நான் சொன்னப்போ நீங்கள் கேட்கலையே சார், இப்படி தான் ஒருத்தர்கிட்ட பேசினாங்க, அது ரொம்ப தப்பாக இருக்குதுன்னு. அவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னா எல்லாரும் நீங்கள் வாக்குகளை போடுறத குறைக்க தான் போகிறீங்க. அவங்களுக்கு இதில் ஆதரவு குறையத்தான் போகுது. அதை அவங்க சந்திக்கட்டும். அதை போய் நம்ம எப்படி நிறுத்துறது? அப்புறம் அந்த பக்கம் இந்த சௌந்தர்யா ராயான் கிட்டையும் ஜெஃப்ரி கிட்டையும் கெஞ்சிக்கிட்டு அலைஞ்சுதான் அது வேற உறவு. நமக்கு என்னன்னே புரிந்து கொள்ள முடியாத ஒரு உறவு நிலை இருவருக்கும் இடையில. அவனுங்களுக்காக தெரியுமான்னு நமக்கு தெரியல. அவனுங்க அதுக்கு மேலே அலட்டுறானுங்க. இங்கே தர்ஷிகா விஷாலோடுவதும் அது இவங்க வந்து என்னமோ நான் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறேன், நம்ம வந்து அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, நெருங்கிய நட்பு, என் மேலே பாசமாக இருக்கிறேன், அன்பாக இருக்கேன். யோ, பாசத்தை வந்து காதலியாக காட்டுவா. காதலி காட்டுறது வேற, அந்த காதலில் அன்பு உணர்வு வேற, பாசம் வேற. அதெல்லாம் எதையோ சொல்லிக்கிட்டு இன்றைக்கி அவள் ஊட்டி விட இவங்க மாறி என்னடி அப்படின்லாம் அவங்க பேசிக்கும் பொழுது அதுவும் இன்றைக்கி நல்ல வேளை நீங்கள் பார்க்கல, உங்களுக்கு ரொம்ப வெறுப்பும் எரிச்சலும் வந்திருக்கும். இதில் நமக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க காதலிக்கிறதுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா இப்போ அந்த ஆனந்தி பவித்ரா எல்லாரும் அன்ஷிதாலாம் புலம்பிகிட்டு இருக்காங்களே, என்ன பேசினாலும் தெளிவாக பேசிக்கங்க, உங்கள் உறவை சொல்லிக்கங்க, அவ்வளோதான். பவித்ரா தான் இதில் ரொம்ப
பாதிக்கப்பட்டிருப்பவர். அது என்ன காரணம்னு நான் விளங்கிக்கிட்டேன்னா, பவித்ராவும் தர்ஷிகாவும் இந்த விளையாட்டுக்கு பிக் பாஸ்க்கு வருவதற்கு முன்னாலேயே நெருங்கிய தோழிகள், ரொம்ப நட்பு சிநேகத்தோடு இருந்தவங்க. அவளுக்கு இந்த உறவு தப்பாக அமைந்து விடக்கூடாதுன்ற அக்கறையில் ஒரு ரொம்ப நெருங்கிய தோழியாக பவித்ரா கவலைப்படுறாங்கன்னு தெரியுது. ஆனால் ஆனந்தி அழகாக கடைசியாக பாருங்கள், அவங்க 2 பேரும் பேசும்போது என்ன ஒரு கேள்வியை போடுறாங்க, நீ அவங்க ஐயோ அவள் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதே தர்ஷிகாவுக்கு, இது இந்த உறவு என்ன ஆகுமோ நீ கவலைப்படுற, அவங்க ஒரு நல்ல தம்பதியராக கூட இருக்கலாம்ல, அவனால் அவளுக்கு நல்லது நடக்கலாம்ல, அவங்களுக்கு ஒரு புதிய ஒரு நல்ல ஒரு இணையாக அவர்கள் உருவாகலாம், நல்ல காதலர்களாக, நல்ல தம்பதியராக, நல்ல கணவன் மனைவியாக வர வாய்ப்பு இருக்குல்ல, நம்ம அப்படி சொல்ல முடியாதுல்ல, நீ நடந்துடக்கூடாதேன்னு பயப்படுற, நல்லதும் நடக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவளை இது பண்ண முயற்சிக்கும் போது பவித்ரா கொஞ்சம் அதில் ஆறுதல் அடைந்தது போல் அமைதியான மாதிரி நான் பார்த்தேன். அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. எப்படியாவது போய் பிரிச்சிரு நிறுத்திடுலாம் நண்பர்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா இது இருவருடைய தேர்வு. நீங்கள் எவ்வளோதான் நண்பராக நெருங்கினவங்களா இருந்தாலும் ஒருவர் இன்னொருவரை விரும்பும் பொழுது அன்லஸ் அதர்வைஸ், அதாவது உங்களுக்கு நல்லா அந்த இன்னொருவனை அல்லது இன்னொருவளை பற்றி தெரியும், அவனுக்கு ஏற்கனவே இப்படி ஏதோ தொடர்பு இருந்தது, இல்லை அவன் சரியான ஆள் இல்லை, இப்படி பல பேர்கிட்ட சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போகிறவன், அவன் கெட்டவன், ஏதோ ஒன்று உங்களுக்கு அவனை பற்றி உண்மையாக தெரியும் பொழுது நீங்கள் கவலைப்படலாம், அக்கறை கொள்ளலாம். உங்களுக்கு விஷாலை பற்றி என்ன தெரியும், எதுக்காக பவித்ராவில் கவலைப்படணும்? தர்ஷிகாக்குன்னு ஒரு தேர்வு இருக்குல்ல, என்ன நீங்கள் தோழினாலும் அவளுக்கு என்கிற காதல் உணர்வு உங்களை கேட்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லையே, யாரோட அனுமதியும் வர்றது இல்லையே, இயல்பாக நடக்கிறது தானே. அப்போ இதில் பவித்ரா இவ்வளவு கவலைப்பட வேணாம். இதுவே இப்போ பவித்ராக்கு நிகழ்ந்திருந்தால் பவித்ரா அதை ஏற்றுக்குவாரா? தர்ஷிகா அவளை கவலைப்பட்டுட்டு அந்த உறவுக்கு குறுக்க வந்தா நீ அதை செய்யாதன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அவங்க கருத்து கேட்கும்போது என்னுடைய கருத்தை நான் சொல்லலாம், நீ என்ன நினைக்கிற அவனை பற்றி, இல்லை நீ நினைக்கிற என்ன நினைக்கிற, இதை நான் தொடரலாமா அப்படின்னு யாராவது கேட்கும்பொழுது என்ன தோணாலும் சொல்லலாம், நான் வெளிப்படையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் இவ்வளோ குறித்து கவலைப்படுறதுக்கு அவ்வளோ ஒரு அயோக்கியனாவோ கெட்டவனாவோ தவறானவனாகவும் நமக்கு தெரியல. இந்த விளையாட்டில் எதிர் போட்டியாளர், அவ்வளவுதான். அவளுடைய தேர்வு இப்படி இருக்கும் பொழுது அதை எப்படி என்ன நெருக்கமான நட்பில் இருந்தாலும் யாரும் போய் குறுக்க நிற்க முடியும்? பவித்ரா இவ்வளோ வருத்தப்படுவது எனக்கு அவ்வளோ நியாயமாக எனக்கு தெரியவில்லை. அது என்ன காரணன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடியல. அவங்க 2 பேருக்குள்ள இருக்க நட்பின் அடிப்படையில் ஏதாவது வருத்தப்படுறாங்களா தெரியல. தர்ஷிகா விஷாலுக்கு ஊட்டி விட்டு இருந்ததெல்லாம் அதெல்லாம் அவங்க விருப்பம், அவன் மகிழ்ந்து கொண்டு இருக்கிறான், இவங்க வீட்டில் அதை எப்படி பார்ப்பாங்க, அவங்க வீட்டில் எப்படி பார்ப்பாங்க, அதெல்லாம் நம்மளுடைய பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த எண்ணம் வருகிறது, அதெல்லாம் ஏன்னா நம்ம இந்த பேரண்டல் பெடஸ்டலில் இருக்கிறோம்ல, பெற்றோர் ஸ்தானத்தில் அந்தஸ்தில் இருக்கிறனால இந்த கோணத்தில் நம்ம சிந்திக்க தொடங்குகிறோம். இளைஞனாகவும் இருந்து வந்ததால் நமக்கு அது விளங்கி கொள்ள முடிகிறது. இன்றைக்கி பெற்றோராக இருக்கிறனால நமக்கு புரிகிறது. சமூகத்தில் ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கும் பொழுது எனக்கு இதை எப்படி மற்றவங்க பார்ப்பாங்க, இது புது இடத்துல இது நல்லா இருக்கா அப்படின்னு. ஏன்னா இவங்க அதை வெளியில் சொல்லிக்கொள்ள வேண்டும்ன்றது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கும். என்னை கேட்டால் சொல்லிக்கொள்ளுங்கள், ஆமாம் நாங்கள் காதலிக்கிறோம், நான் உன்னை விரும்புகிறேன், நீ ஏற்றுக்கொள்கிறாய், உனக்கு அந்த எண்ணம் இருக்கிறதா, அந்த உணர்வு இருக்கிறதா என்னை பற்றின்னு ஒருவருக்கொருவர் கேட்டுட்டு தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம இங்கேருந்து தினமும் அவங்க சாப்பிடும்போதெல்லாம் அச்சத்தை போட்டுக்கிட்டே இருக்கலாம். இருவர் அன்போடு இணையும் பொழுது வாழ்க்கையில் அது எல்லாம் நல்ல விஷயம் தானே, இதில் ஒன்றுமே தவறானது இல்லையே. அது சொல்லிக்கொள்ளப்படாமல் இப்படி ஒருவர் அது என்னமோ மாயையில் ஒரு வலையில் விளங்கி கொள்ளாமல் உறவாடி கொண்டு இருப்பது நமக்கும் அவ்வளோ நல்லா படலைன்றது தான். அப்புறம் தர்ஷிகா நல்லா பசிஞ்சு அவனுக்கு வாயில் விரலை விட்டு ஊட்டிகிட்டு இருக்கிறான். அதே கரண்டியில் குழம்பு கரண்டி எடுக்கிறது இருக்கு. இப்போ பிராமணர்கள் வீட்டில் எதை தொட்டாலும் அந்த தண்ணியில் கை வச்சுட்டு அந்த பற்று பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க, அது வேற. அது அந்த சம்பிரதாயமாக சடங்காக பார்க்கறது வேறு. ஒரு சாப்பிட ஊட்டிகிட்டு இருக்க அதே கரண்டியில் கையில் போய் விரல்களில் அந்த குழம்பு கரண்டி எடுக்கிறதெல்லாம் என்ன ஒரு இது? உங்கள் வீடு இல்லை, 18 பேர் சாப்பிட்ற இடம். அதில் இதை நம்ம ஊரில் அது எச்சில் கைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை அது எச்சில் கைனா என்ன? குழம்பு கையில் அப்படியே போய் ஊட்டி கொண்டு இருக்க கையில் நீ சாப்பிட்ற கையில் அதே கையில் எடுக்கலாமா? இதெல்லாம் என்ன பழக்கம்? ரொம்ப அசிங்கமாக இருக்குது. பசி வந்தால் 10 பறந்து போகும் தெரியும், காதல் வந்தாமா எல்லாம் 10 பறந்து போகும், பசி வந்தால் வெக்கமான சூடு ரோசம் சூடு சொரணை எல்லாம் போயிடும். ஏன்னா பசி தாங்காது இந்த வயிறு, உடம்பு கேட்கும் பொழுது கெஞ்சி இறந்து பிச்சை எடுத்தாலும் சாப்பிட்ருவோம், அதனால தான் 10 பறந்து போயிடும். காதல் வந்தால் மானம் ரோசம் சூடு சொரணை கலாச்சாரம் பண்பெல்லாமா போகும்? அது காதல் வெட்க மரியாதைன்னு சொல்லுவாங்க. பிறர் இருந்தால் கூட கவலைப்படாமல் நம்ம காதலன் நம்ம பக்கத்தில் இருக்கான், காதலி நம்ம பக்கத்தில் இருக்கான்னும் பொழுது உலகம் நம்ம பார்க்கறதுன்னு கூட தெரியாமல் பேசுவோம் கொஞ்சுவோம். சரி, அதுக்காக உங்களுக்கு இந்த அடிப்படை சுகாதாரம் கூடவா இல்லை? அந்த எட்டிகேட் இந்த வீட்டில் பாவம் தீபக்கெலாம் புலம்பி கேட்டுட்ருக்கானே, அது கூடவா போய்ட்டு ரொம்ப தப்பு. இது சிலருக்கு இன்னும் அந்த பழக்கம் இருக்குது, நான் பார்க்குறேன். பல இடங்களில் போகும்பொழுது பலருக்கும் பல விதமான பின்னணியிலேருந்து வர்றவங்க பொது இடத்துக்கு என்று அது பேர் தான் எட்டிகேட்.
பொது இட பண்பு, இது பேர் தான் எட்டிகெட். மேனர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, எட்டிகெட்ஸ் அண்ட் மேனர்ஸ் வந்து பொது இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம், உங்கள் வீட்டில் அப்படி அதை கண்டுக்க மாட்டாங்க, அது ஒரு பிரச்சனையே இல்லை. உங்கள் வீட்டு படியை தாண்டிட்டா அது உங்கள் வீடு இல்லை, அது சமூகம், வெளி உலகம். அங்கே எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறபடி நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது பேர் தான் எட்டிகெட், பொது இட பண்பு. அதை வந்து தர்ஷிகா இந்த விஷயத்தில் கற்றுக்கொள்ளே ஆக வேண்டும். எனக்கு அது பார்க்கறது பிடிக்கல. அப்புறம் இந்த வன்மம்ன்றதை நேற்று நான் சொல்லணும்னு நினச்சேன்ல, சில பேர் உங்களுக்கே முத்து மேலே இந்த வன்மம்ன்றாங்க. தொலைக்காட்சியில் இப்போ தான் இதெல்லாம் இந்த 4-5 வருடங்களாக தான் இந்த வார்த்தையை எல்லோரும் பயன்படுத்துறதுனால நீங்களும் பண்ணுறீங்க. யாரோ ஒருத்தர் ஒரு அம்மா மாதிரி எனக்கு தெரியும், அம்மாவோ பெண், இளம் பெண்ணோ, உங்களுக்கு என்ன வன்மம்னு. வன்மம்னா 2 பழகுனவர்களுக்கு இடையில தான் வன்மம் வர முடியும். ஏற்கனவே இருந்த முன்பகை, முன் விரோதம், அல்லது அவரிடம் தோற்றதோ இழந்ததோ ஏதோ இருக்கும் பொழுது அந்த வஞ்ச பகை உணர்வு இருக்கு இல்லையா, அது பேர் தான் வன்மம். இப்போ நான் முத்துக்குமரனையோ யாரையோ ஜாக்குலினோ வன்மையாக கண்டிக்கிறேன் என்றால் அவர் மேல் ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோபம் அல்லது வெறுப்பு, கசவு, இப்படி என்ன வேணாலும் கேட்கலாம். வன்மம்ன்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தாதீங்க. வன்மம் வந்து பகை உணர்வின் காரணமாக வருவது, பழி தீர்த்து கொள்ள வருவது. இது 2 தான். அது கூடவே ஒன்றாக பழகி வருபவர்களுக்கு, ஒரே இடத்துல ஒரே பதவியில் பொறுப்பில் இருக்கவங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் இடையில வருகிற போட்டியின் காரணமாக வருகிற பொறாமை, ஒத்த வயது, ஒத்த பதவி, அந்த மாதிரி ஒத்த நிலை, இதில் இருக்கும் பொழுது அவன் என்ன முந்திக்குவானோ, அவன் நல்ல பேர் வாங்கிடுவானோ, அவன் நல்ல பேர் வாங்கிக்குவாளோன்னு வருதில்ல, அது காரணமாக வருவது வன்மம். வன்மம் வந்து பகையும் வஞ்சம் தீர்க்க, பழி தீர்க்கக்காக வருகிற எண்ணம். அப்புறம் இன்னொன்று ஏதோ உங்களுக்கு அந்த மாதிரி நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். சில பேர் தவறாக அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். சில பேர் வந்து அந்த சௌந்தர்யம் முட்டை போட தெரியலன்னா உனக்கு அவங்க வந்து அறிவில்லாதவங்களா, திறமை இல்லாதவங்களா, எல்லாருக்கும் தெரியணுமான்னு ஒருத்தர் ரொம்ப கோபத்தோடு என்கிட்ட கேட்டிருந்தாரு. நான் தெரியணும்னு நான் சொல்கிறேன். என்னன்னா, நம்ம வள்ளுவர் இருக்கார்ல, அவர் திருக்குறளில் வந்து என்ன நூல்னு சொல்லுவோன்னா அறநெறி நூல். எப்படி கண்ணியத்துடனும், அறம்னா நேர்மையுடனும் உண்மையுடனும் ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாடுடனும் வாழ்வதுன்றதுக்காக அவர் எழுதின வாழ்வு நெறி நூல் தான் திருக்குறள். அதை சொல்ல வந்தவர் எதுக்கு தோன்றேர் புகழடு தோன்றுகன்னு சொன்னார்? அறத்தை பற்றி பேசிட்டு போக வேண்டியதானே. நீ பிறந்தா புகழோட பிறந்து வாழு, இல்லைன்னா பிறக்கவே பிறக்காத, நீ பிறந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லாது வீணுன்றாரு. தோன்றீர் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அதுக்கு நீ பிறவாமல் இருக்கிறதே நல்லதுன்னு. இந்த தோன்றீர் புகழோடு தோன்றுகனா ஒருத்தன் பிறந்தாலே புகழோட வாழ்ந்து தான் ஆகணும், இல்லைன்னா அவன் பிறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறார். புகழ்னா அதை குறுகலாக சின்னதாக நினச்சிடக்கூடாது. பத்திரிகையில் உங்கள் புகைப்படம் வந்து தொலைக்காட்சியில் உங்களை பற்றி செய்தி வந்தால் தான் புகழ் இல்லை. புகழ்பட வாழ்தல் என்பது பிறர் வாழ்த்த, பிறர் பாராட்ட, பிறர் உங்களை கண்டு வியந்து வாழ்வது தான் தோன்றீர் புகழோடு தோன்றுதல், புகழோடு வாழுதல். பிறர் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கான்ல, ஏற்ற வீட்டில் இருக்கான்ல, அல்லது இந்த சமூகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவன் கடந்து போகிறான்ல, பேருந்தில் உங்கள் பக்கத்தில் அமர்ந்துட்டு போகிறான், அவனுக்கு இடம் விடும்பொழுது எவனும் எந்திரிக்கிறான் பற்றியா, உங்களுக்கு யாருன்னே தெரியாது, அவன் உங்களை வியந்து பார்க்குறான், உங்களை புகழ்கிறான், உங்களை பாராட்டுறான்ல, இதுதான் புகழோடு வாழுதல். இந்த மாதிரி வாழாதவங்க பிறக்கவே கூடாது. இந்த குறளை வந்து ஆணித்தரமாக இயல்பிலிருந்தே, இந்த குறளின் அடிப்படையில் எனக்கு இந்த கருத்து வரலை, இந்த கொள்கை எனக்கு இயல்பாகவே என்னுடன் வளர்ந்தது. நான் அப்படி தான் ஒவ்வொருவரையும் பார்ப்பேன். நான் போகிற பள்ளியிலேருந்து கல்லூரியிலேருந்து எங்கே போனாலும் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவது என்னன்னா, தோன்றீர் புகழோடு தோன்றுக தான். வாழ்க புகழோடு வாழ்க, இல்லைன்னா வாழவே வேண்டாம், நீங்கள் வாழாமல் இருக்கிறதே மேல்னு சொல்லுவேன். இந்த புகழ்னா பிறர் இசைப்பட வாழுதல், வசைப்பட வாழ்தல். பிறர் திட்டி வாழ்றது வசைப்படுவது. இசைப்பட வந்து பிறருடைய இணக்கத்திற்கும் புகழுக்கும் பாராட்டுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் இணங்கி வாழ்வது. அந்த மாதிரி நடந்துக்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு நோக்கத்தோடு வாழ்வாங்க. என்னுடைய வாழ்வு பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். எல்லாருமே பெரிய ஒரு தலைவராகவோ மகாத்மாவோ வாழ்ந்துட முடியாது. நீ இருக்கிற இடத்துல, நீ செயல்படும் இடத்துல மாதிரி அவன் ஒருத்தன் வருவான் போவான், அவனை மாதிரி இருக்கணும். எல்லாருக்கும் இருக்கிறத கொண்டு 4 பேருக்கு உதவி செய்வான். ஏதோ ஒன்று உங்களை பற்றியோ, ஆமாம் உங்களை பற்றி இந்த எந்த ஒரு விதத்தில் இவனை மாதிரி இருக்கணும்னு யாராவது ஏறிட்டு பார்க்குற மாதிரி நீங்கள் வாழணும். அப்படி இல்லாதவங்களை நம்ம அந்த இடத்துக்கு உயர்த்தக்கூடாது. இவ்வளவுதான். நான் ஏன் இந்த மாதிரி சௌந்தர்யா மாதிரி ஆட்கள் வந்து பாராட்டுக்கும்
அந்த பட்டத்துக்கும் அடையாளத்துக்கு இடையில வந்து அவர்களை வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த வீட்டில் நடக்கிறனால அவங்க பேரை நான் சொல்கிறேன். இல்லைன்னா அப்படி தனிப்பட்ட ஆளை நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கொடுத்து பட்டத்தை வச்சுட்டா நாளைக்கு எல்லாரும் வீட்டுக்குள்ளே தூங்குவான். இந்த மாதிரி அவளை பின்பற்றியவன் எல்லாம் இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு தின்னுட்டு சண்டை போட்டுக்கிட்டு வெட்டி நியாயம் பேசிக்கிட்டு அப்பப்போ குரலை உயர்த்தி ஏதாவது பேசிக்கிட்டு தனக்கும் பயன் இல்லாமல் பிறருக்கும் பயன் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்துருவான். இதுக்கு பைபிளில் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு அழகான ஒரு சின்ன ஓமை சொன்னார். இதை போல வாழ்பவர்கள் எல்லாம் அத்திப்பழ புழுக்கள்னு சொல்லுவார். பிறருக்கு பயன் இல்லாமல் வாழ்கிறவங்க அத்திப்பழ புழுக்கள் பூவாக இருக்கும்போது அதில் தேனை குடிச்சிட்டு மயங்கி அதுக்குள்ளேயே உண்டு தன்னுடைய வாழ்க்கையை அத்திப்பழத்துக்குள்ளேயே முடித்து விடும். அதனால யாருக்கு என்ன பயன்? அது வந்து தேனை உண்டு உறங்கி மயங்கி வாழ்க்கையை பழத்துக்குள்ளே முடித்து விடும். அதை போல வாழாதீங்கன்றார். குன்றிலிட்ட விளக்காக வாழ வேண்டும். இந்த உலகத்திற்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள், உப்பாக வாழுங்க. உப்பானது சாரமற்று போனால் வேறு எதுனால் சாரம் பெறும் இப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. நம்ம சாரத்தோட வாழணும், ஒளியோட வாழணும், புகழ்பட வாழணும். இந்த கொள்கைகளோட நான் வாழ முயற்சிக்கிறனால பலரை இளைஞர்களை நான் இதுக்கு தூண்டுறேன். அப்படிப்பட்டவர்களை உயர்த்தி பாராட்டுங்க. அப்போதான் அதை பார்த்து 10 பேர் நம்மளும் இப்படி நல்லா வாழணும். நம்ம எல்லாரும் இப்படி நினைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, தான் முதல்ல நல்லா இருந்தால் தன்னை ஒட்டி இருக்கிற இளம் பிள்ளைகளாக இருந்தால் அம்மா அப்பா மகிழ்வா பெருமையோடு வாழ்வாங்க. எல்லாரும் உங்கள் பிள்ளை பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு பாராட்டுவாங்க, பேசுவாங்க. அம்மா அப்பாவுக்கு மகிழ்ச்சி. என்னை நம்பி வருகிறவர்களுக்கு என்னுடைய பருவ வயதில் எனக்கு ஒரு திருமணம் நடக்கும் பொழுதோ காதல் வரும் பொழுதோ அவள் என்னை கண்டு வியப்பாள், எனக்கு புகழ் சேரும். அல்லது நான் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆணுக்கும் பெருமை வரும், என் குடும்பம் நல்லா இருக்கும், மகிழ்வா எல்லாம் வளமாக இருப்போம். இது எங்கே போய் நிற்கும்னா ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கும், ஒரு நல்ல உலகத்தை, புதியதோர் உலகம்னு செய்வோம் சொன்னாரே. எந்த அடிப்படையில் சொன்னார்? இந்த கோணத்தில் எல்லாரும் சிந்திக்க தொடங்கணும்னா இந்த புதியதொரு உலகம் வந்து ஒவ்வொருவரும் சமைக்க முடியும். புதியதொரு உலகத்தை எப்படி சமைக்க முடியும்னா, திடீர்னு ஒரு உலகம் தோன்றி அந்த உலகத்தில் போய் நம்ம நல்லவங்களா வாழ முடியாது. தினந்தோறும் முயற்சிக்கணும். நம்ம வெல்வது ரொம்ப கடினம். இது ரொம்ப சவாலான காரியம். எல்லாரும் நினைச்ச மாதிரி நல்லவனாவோ நம்ம சாதிக்கிறவங்களாவோ திறமைகளை வளர்த்து கொள்வதோ அவ்வளவு எளிதல்ல. அதை நோக்கிய இலக்கை நான் நிர்ணயித்து கொள்ள வேண்டும். நான் பல இளைஞர்களோட பேச போகும்பொழுது அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, இலக்கு இல்லாத வாழ்க்கை வந்து பொருளற்ற வாழ்க்கை. இப்போது கால்பந்தாட்டம் இருக்குது, இந்த பக்கம் 11 பேர் அந்த பக்கம் 11 பேர், நடுவில் ஒரு பந்தை போட்டுடுறேன், திறந்த வெளி மைதானம், கோல் போஸ்ட்லாம் கிடையாது. அங்கே விளையாடுங்கன்னு சொன்னால் அந்த விளையாட்டை விளையாட முடியுமா? மாறி மாதிரி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த விளையாட்டு எங்கே தொடங்கும் எங்கே முடியும், யார் வென்றவர் யார் தோற்றவர்னு எப்படி அறிவிப்பீங்க? அந்த கோல் போஸ்ட்டு தான் தீர்மானிக்கிறது. உனக்கு ஒரு பந்தை உதைப்பதற்கு ஒரு விளையாட்டுக்கே உனக்கு ஒரு கோல் போஸ்ட், ஒரு இலக்கு தேவைப்படுகிறதே. இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு எதிர்ப்புகளையும் இவ்வளவு உறவு முறைகளோடு நீ வாழ்ந்து முடிக்கிற இந்த வாழ்க்கைக்கு இலக்கு இல்லைன்னா அது எப்படி பொருள் உள்ள வாழ்க்கையாகும்? அதனால் இலக்கு தான் முதல்ல முக்கியம்னு. அந்த இலக்கு என்ன? நான் நல்லவனாக வாழணும், சிறந்தவனாக வாழணும், புகழோடு வாழ முயற்சி பண்ணணும். திறமை அதில் சிறப்பெல்லாம் மற்றது. முதல்ல இந்த இலக்கு. இலக்கு இல்லாத எல்லாரும் வீண். சௌந்தர்யா இந்த வீட்டில் இலக்கு இல்லாமல் இருக்கிறாள். அவள் இலக்கு இல்லாமல் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த பெண் என்பதை அங்கே அவர் நிரூபிக்கிறதால் அவளுக்கு கிடைக்கிற அடையாளம் தவறாக இந்த சமூகத்தால் கொடுக்கப்படுகிற அடையாளம் என்று நான் நினைப்பதால் இந்த காரியங்களை சொல்கிறேன். அதனால யாரையோ மட்டுப்படுத்தி பேசுறதோ மட்டம் தட்டுறதுனால நான் என்னை பெரியவனா சிறந்தவனா நினைச்சுக்கிறோன்ற எண்ணத்துல இதெல்லாம் வராது. இவள் தவறான முன் உதாரணம் இந்த தலைமுறைக்கு ஆகிவிடக்கூடாதே. ஏற்கனவே இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால் இந்த கைபேசிகளை வைத்துக்கொண்டு இந்த இளைஞர்கள் பலர் சீரழிந்து கொண்டிருக்கிற இந்த போக்கில் இதை போன்ற தவறானவர்களை அடையாளப்படுத்தப்பட்டு விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை இன்னமும் சீரழிந்து போகும்ன்ற ஒரு ஆதங்கத்திலையும் அக்கறையிலையும் நான் சொல்றேன். இதுல என்னுடைய பிள்ளைகளும் அடக்கம். அவனும் நல்ல ஆளுங்களை பார்த்து வளரணும்னு. அதற்காக நான் இதை சொல்ல வேண்டியிருந்தது. இது தனிப்பட்ட கருத்தாக யாரை நான் தாக்குகிறேன் என்று நீங்கள் கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம். அது என்னுடைய வாழ்க்கையின் இலக்கு போக்கு அது அல்ல. என்னுடைய பயணம் அதை குறித்து அல்ல. எல்லோரும் புகழ்பட வாழுதல் வேண்டும்ங்கிறத நினைவூட்டுறதுக்கு தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நாளை சந்திப்போம். இன்றைக்கு நட்சத்திரம் என்று சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கு வீணர்கள்னா இந்த சௌந்தர்யா, ரயான், ஜெஃப்ரியை தான் நான் சொல்லுவேன். 3 வீணர்கள். நட்சத்திரங்களாக ஒன்றும் பெருசாக நான் பார்க்குற அளவுக்கு அங்கே எதுவும் நடந்த மாதிரி எனக்கு நினைவில்லை. ஒருவேளை நான் தவற விட்டுருந்தா நீங்கள் 24 மணி நேர தொகுப்பை பார்த்தீங்கன்னா அதை எனக்கு கூட நினைவுபடுத்துங்க. இந்த 3வரையும் இன்றைய வீணர்களாக நான் கண்டேன். உங்களுடைய கருத்துக்களுக்காக காத்திருக்கிறேன். நாளை சந்திப்போம்.